வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் என்னென்னா, அரைக்கீரை கடையல், கத்திரிக்காய் புளி சேர்த்து பொடி சேர்த்த கரமுது, அப்புறம் வாழைத்தண்டு தேங்காய் போட்டு, அப்புறம் கொஞ்சம் பயத்தம்பருப்பும் நான் வேக வச்சுருக்கேன் சேர்த்து ஒரு முத்தியா கறி ஒன்று பண்ண போகிறோம். இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன் அரைக்கீரை கடையல். நீங்கள் இந்த வெறும் சட்டியில் பண்ணுறதாங்க கூட பண்ணலாம். அதே மாதிரி நான் கீரையை நல்லா கட் பண்ணிட்டேன். நீங்கள் கடையிறதா இருந்தாக்கா அப்படியே போட்டு கடைஞ்சிக்கலாம். தக்காளி இது மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். 3 தக்காளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இதில் ஒரு கெட்டியாக தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நிறைய இல்லை. இந்த 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா, நான் நிறைய பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் கடையிறதா இருந்தாக்கா முழுசாக போட்டு கடைஞ்சிடலாம். நான் கடையிறது இல்லை, அதனால் நான் இப்படி போடுறேன். போட்டு இப்போ இந்த அரைக்கீரை போட்டுக்கலாம். கீரைலாம் போட்டேன். இது உப்புலாம் இப்போ எதுவும் போட வேண்டாம். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கல்சட்டியில் ரசத்துக்கு வச்சிடலாம். அதே மாதிரி குட்டியாக 2 தக்காளி நான் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். அதாவது பருப்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். பருப்பு தண்ணி, புளி தண்ணியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அவ்வளோ புளிப்புக்கு பார்த்து விட்டுக்கணும். அவ்வளோதான். பெருங்காய பொடி, ஒரு கூட்டு ரசம் மாதிரி நல்லாயிருக்கும். இது கூட சூப்பராக. கொஞ்சம் கருவேப்பிலை அலம்புனது, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, ரசப்பொடி, ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு இது திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். அவனுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் விட்டேன். இதை அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே இந்த சின்ன பர்னரு அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அப்படியே நுரைச்சிட்டு வந்ததுன்னா நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியதான். இங்கே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. இங்கே தேங்காய் எண்ணெய் சுடட்டும். இங்கே கத்திரிக்காய்க்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நிறையவே எண்ணெய் விட்டுருக்கேன். அது எண்ணெயிலேயே வதங்கணும். அது கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிட்டு, கடுகு உளுந்து மட்டும் போகிறோம். ஏன்னா நம்ம அந்த மேல் பொடியில் நம்ம கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் கடுகு உளுந்து, தவக்கிற சமயத்தில் கருவேப்பிலை, பெருங்காய பொடி கொஞ்சமாக, இந்த கத்திரிக்காய், இந்த உஜாலா கத்திரிக்காய் ஒன்றா ஒரு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மெலிசாக இது மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயிலே தான் வதங்கணும். உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். புளி தண்ணி விட போகிறோம், நல்லா கெட்டியாக புளி தண்ணி. அதனால் எண்ணெயில் தான் வதங்கணும். இங்கே பாருங்க, ரசத்தில் கொடுத்துனது மிச்சம் வச்சுருக்கேன். அது எவ்வளோ வேணுமோ அந்த புளி தண்ணி விட்டுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இது இப்படியே வதங்கணும்.
கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். இது வதங்கட்டும். இதுவும் இங்கே நுரைச்சின்னு வரணும், கொதிக்கட்டும். இங்கே நம்ம அதுக்குள்ளே வாழைத்தண்டு தாளிச்சிடலாம். இதுக்கும் கொஞ்சமாக கடுகு பொரியுது. கடுகு உளுந்து, கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு, 1-2 காஞ்ச மிளகாய். வெங்காயம், நம்ம வதக்கி விட்டுட்டோம். நான் வந்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டேன் வாழைத்தண்டை. எந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு, அப்புறம் இந்த பயத்தம்பருப்பு ஒரு 1.5 கலரி விட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெயில் நல்லா இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு வந்திருக்கு. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வந்திருக்கு. இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த காய் புளி சேர்க்குறதா இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு திக்கான புளி கரைச்சல் ஒரு 2 ஸ்பூன், 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்படியே இப்போ பருப்பி வச்சுட்டு இந்த புளி தண்ணியில் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளி தண்ணியில் நல்லா வெந்து சூப்பராக அப்படியே சவுண்டு வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த கறி மேல் பவுடர் நல்லா ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். இதுதான் காரம், அதனால் நிறைய போடுறேன். அப்படியே இப்படி சேர்த்துட்டு அப்படியே இப்படி பரப்பி வச்சிடலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போடுறேன். அப்போ தான் ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் இந்த பொடி சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காய் தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அவ்வளோதான். ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த தேங்காய் சூப்பரான பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு வாழைத்தண்டு கறி. ரெடி ஆகிட்டு நம்ம கத்திரிக்காய் பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். சூப்பராக ஜம்முன்னு வந்துட்டு கத்திரிக்காய் புளி சேர்த்து பொடி சேர்த்த கரும்பு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ரசம் பாருங்கள் அப்படியே நுரைச்சிட்டு வந்தது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேண்டாம்னா எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் கொஞ்சம் காயட்டும். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். நம்ம அதுலேயும் அந்த ரசத்துலேயே பெருங்காய பொடி போட்டிருக்கோம். இப்போது நான் ஒரு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட போகிறேன். ஏன்னா நிறைய பருப்பு விட்டுருக்கோம், அதனால் அந்த பருப்பு காரம் அடைஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் அப்படியே தூவினா மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர்.
வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ சப்புன்னு இந்த சேர்த்துடலாம். சட்டுன்னு அப்படியே தூக்கி இந்த ரசத்தில் சேர்த்து. உங்களுக்கு இந்த ரசப்பொடியில் இருக்கிற காரம் போரும்னாக்கா இந்த ரெட் சில்லி பவுடர் வேண்டாம். அது சும்மா போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்படியே ரசத்தை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. இதை பாருங்கள், கீரை நல்லா ஜம்முன்னு வெந்துட்டு இதை அப்படியே நான் இந்த இதுலேயே வச்சு கடைய போகிறேன். இதை பாருங்கள், நான் இந்த ஸ்மாஷரை வச்சு இப்படி களைஞ்சி விட்டேன். அவ்வளோ எல்லாம் சேர்ந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் உப்பு போடலை. இதில் வந்து ஒரே ஸ்பூன் வெந்த துவரம் பருப்பு, நிறைய இல்லை, ஒரே ஸ்பூன். அப்படியே கெட்டியாக வந்துட்டு பாருங்க. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது இருக்கட்டும். நான் இந்த ரசத்துக்கு தாளிச்சேன் பார்த்தீங்களா, அதே கடாய் தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஒரு 5-6 மிளகா வைப்பேன். நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், இதுக்கு மிளகா வத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம். இதில் நான் வந்து பெருங்காயம் போடுறதில்ல, வேணும்னா சேர்த்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து இந்த கீரையில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், கீரை கடையில் அப்படியே கடைஞ்சா மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு 2 விசில் தான் விட்டேன், நிறைய விடலை, நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு லஞ்செல்லாம் ரெடி ஆகிட்டு, ஒரு பருப்பு ரசம், அப்புறம் கத்திரிக்காய் புளி சேர்த்து பொடி சேர்த்த கறி, வாழைத்தண்டு பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு கறி, அரைக்கீரை கடையல். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.